Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி அக்கௌண்டன்சி 12th ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ எப்படி மெத்தட்ஸ் லைக் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்போம். லைக் பார்ட்னர்ஸ்னால் என்ன, ஓகே, ஸோ ஃபர்ம்னா என்னது, அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் டீட் வச்சுட்டா லைக் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ், அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து லெட்ஜர், லைக் ஹவு இந்த அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன், அவங்க இது மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம டூ அக்கௌண்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. தட் இஸ் அ ஃபிக்ஸ் கேபிட்டல் அண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுறது வந்து ஃபிக்ஸ் கேபிட்டல் அண்ட் ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் மெத்தட். ஓகே, ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க டூ அக்கௌண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஏதாவது கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ண அது கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன நம்ம போடுவோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் எவ்வளோ கேபிட்டல் லைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எவ்வளோ கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ, இனிஷியல் கேபிட்டல் எவ்வளோ, அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டலாக எடுத்துகிட்டு வந்தாங்களா. ஓகே, ஸோ கொஞ்சம் சில பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் வந்து பர்மனெண்ட்டாக வித்ட்ரா பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது மூணு மட்டும்தான் நம்ம எதில் போடணுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடணும். ஓகே, ஸோ என்னென்ன போடணும், ஸோ இங்கே இருக்கும் ஆல்ரெடி. எஸ், ஸோ இதில் என்னென்ன இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், இட்ஸ் எ லைபிலிட்டி. கரெக்டாக, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகே, இட்ஸ் எ லைபிலிட்டி, இட் இஸ் எ கிரெடிட் பேலன்ஸ், வி கோட் ரெட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். அடிஷ்னல் கேபிட்டல் எடுத்து வந்தாங்க, கேஷில் எடுத்து வந்தாங்க, இல்லை செக்கில் எடுத்து வந்தாங்க. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க, த்ரூ செக்கா இல்லாட்டி த்ரூ கேஷாக பர்மனெண்ட்டாக வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. எனக்கு காசு அர்ஜென்ட்டாக வேணும், நான் பர்மனெண்ட்டாகவே எடுத்துக்கிறேன், 1 லட்ச ரூபா போட்டாங்க, 50,000 பர்மனெண்ட்டாக எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து வித்ட்ரா, இது ட்ராயிங் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ ட்ராயிங்னா இட் இஸ் ஆல்சோ வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். இங்கே பர்மனெண்ட்டாக வித்ட்ரா பண்ணுறாங்க, அதனால் நம்ம வந்து கேஷ் ஆர் கேபிட்டல், கேஷ் ஆர் பேங்க்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ வாட்ஸ் த பேலன்சிங் யூ ஆர் கெட்டிங், யூ ஆர் கோயிங் டு ரைட் டு பேலன்ஸ் கேரி டவுன், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம்னாக்கா, சேம் டெபிட்டில் இருக்க கிரெடிட்டில் இருக்கா பார்க்கணும். ஓகேவா, டெபிட்டில் இருந்தாக்கா இங்கே போடுங்க டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதே கிரெடிட்டில் இருந்தால் இங்கே போடுங்க. சப்போஸ் கொஸ்டினில் எதுவுமே கொடுக்கல, ஸோ இங்கே போட்டுருங்க பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுருங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து இந்த மேலே வந்து 3 மட்டும்தான் போட்டோம். கரெக்டாக என்னென்ன போட்டோம், இன் ஓப்பனிங் கேபிட்டல், தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், எனி கேபிட்டல் வித்ட்ரான் பர்மனெண்ட்லி, 3 மட்டும்தான் இருந்தோம். மீதி எல்லாமே இங்கே தான் போட போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து இன் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். கரெக்டாக கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணால் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, அவங்களுக்கு சேலரி கட்டுறீங்க, பை சேலரிஸ் அக்கௌண்ட், பை கமிஷன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ப்ராஃபிட் ஷேரிங்னு ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் வந்து நெக்ஸ்ட் படிப்போம். ஸோ அது வந்து ப்ராஃபிட் வந்து இங்கே ஷேர் பண்ணுவீங்க, லாஸ் வந்தீங்கன்னா இங்கே ஷேர் பண்ணுவீங்க. வில் கால் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், P&L appropriation account சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ drawings, ஸோ 2 drawings, wherever drawings are there, interest will follow. ஓகே, drawings, interest on drawings. ஸோ what are the difference you are getting? ஓகே, இங்கே வந்துச்சா பாருங்கள். ஓகே, ஸோ லைக் எங்காச்சும் பேலன்ஸ் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஸோ டெபிட்லாச்சும் வரலாம், இல்லாட்டி கிரெடிட்லாச்சும் வரலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் அ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ரைட். ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்க்கலாம், சிம்பிளாக இருக்கும். இது 2 டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான், தவிர லைக் நத்திங் எல்ஸ். ரைட். From the following information, prepare capital accounts. 1 second. Okay. From the following information, prepare capital account of partners Ruben and Dairy when the capital are fixed. ஸோ ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஃபிக்ஸ்டுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், 2 அக்கௌண்ட் மெயின்டைனாக பண்ணணும். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வெறும் 3 மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். கரெக்டாக பார்க்கலாம். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April. ஸோ இது வந்து எதில் வரும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். கரெக்டாக. கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் அவங்க கொடுத்துட்டாங்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து எதில் வரும், கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே, லைக் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் எதில் வரும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். ட்ராயிங்ஸ் டியூரிங் தி இயர், இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். கரெக்டாக. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், வேர் எவர் ட்ராயிங்ஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் வில் ஃபாலோ, கரண்ட் அக்கௌண்ட்.
ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்ததுனால யூல் ஃபாலோ கரண்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட். சேலரிஸ் கரண்ட் அக்கௌண்ட். கமிஷன் கரண்ட் அக்கௌண்ட். அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பர்மனெண்ட் விட்ராவல் இல்லை. ஸோ அதனால் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறது எது கேபிட்டல் ஆஸ் ஆன், அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல், ரெண்டு மொத்தம் மீதி எல்லாமே எதில் போயிடும் கரண்ட் அக்கௌண்ட்டில் போயிடும். ஓகே, வில் சி. ஃபர்ஸ்ட் பாருங்க, கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018. ஓகே, ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாங்க 70,000 and 50,000. ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் இங்கே போட்டுப்போம் பாருங்கள். அதோ அவன் க்ரெடிட்லேயே கொடுத்ததுனால நான் க்ரெடிட்லேயே போட்டேன். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் கேபிட்டல் எங்கே போடுவீங்க நீங்கள் வில் ரைட் இட் இன் த வேர் யூல் ரைட் அடிஷ்னல் கேபிட்டல் யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் இன் த வேர். ஸோ இங்கே ஓகே. ஸோ ஜென்ரலாகவே நம்ம பேங்க் தான் போடுவோம், ஏன்னா கேஷும் போட்டுக்கலாம் பேங்க்கும் போட்டுக்கலாம். இங்கே என்னன்னாக்கா ஜென்ரலாகவே எல்லாமே பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான் நடக்கிறதுனால இட் இஸ் அஸ்யூம்ட். ஓகே, ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ 18,000 and 16,000. ட்ராயிங்ஸ் டியூரிங் தி இயர், ட்ராயிங்ஸ் இஸ் அ கரண்ட் அக்கௌண்ட். கரெக்டாக? ஸோ கரண்ட் ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குமா 10,000 and 6,000. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வில் கம்ஸ் அண்டர் வேர் கரண்ட் அக்கௌண்ட். கரெக்டாக? ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கரண்ட் அக்கௌண்ட். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 2018 to 19. ஸோ ப்ராஃபிட் வந்து கிரெடிட்டில் போடுங்க, லாஸ் வந்தால் டெபிட்டில் போடுங்க. ஓகே, ஸோ பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ 35,000 and 28,800 இங்கே போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இட்ஸ் கம்ஸ் அண்டர் வேர் இட் இஸ் அ கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும். ஸோ 3,500 and 2,500. சேலரிஸ் கரண்ட் அக்கௌண்ட். கரெக்டாக? ஸோ எவ்வளோ ஒருத்தவங்களுக்கு தான் இருக்குது. ஓகே, மற்றவங்களுக்கு இல்லை. ஸோ 18,000 யாருக்கு டெய்ரிக்கு மட்டும்தான் இருக்குது. கமிஷன் யார் கட்டுறீங்க ரூபனுக்கு மட்டும்தான் கட்டுறீங்க. ஓகேவா? கமிஷன் யார் கட்டுறீங்க வெறும் ரூபனுக்கு மட்டும்தான் கட்டுறீங்க. அது மீதி வந்து இங்கே டேஷ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ டோட்டல் எப்படி போடுவீங்க? இந்த டோட்டல் ஆட் பண்ணாக்கா வில் கெட் 66,000. ஓகே, இது டோட்டல் ஆட் பண்ண 66, டோட்டல் ஆட் பண்ண 88,000. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கேபிட்டல் பர்மனெண்ட் விட்ரால் எதுவும் இருக்கிறதுனால அதே தான் போட்டேன். இந்த டோட்டலும் அதே தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் எப்படி வரும் 88,000 and 66,000. நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன போடுவீங்க? இது டோட்டல் ஆட் பண்ண 75,500 வருது. இந்த டோட்டல் ஆட் பண்ண 61,300. ஸோ இல்லை பேலன்ஸ் வந்து இது 10,500, இது 6,300. டிஃப்ரென்ஸ் பண்ணால் 65,000 and 55,000. அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் வாட் அ கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டும் சேம். ரைட். Arun and Selvam are partners who share profit, maintain the capital under fixed capital method follow பண்றாங்க. From the following particulars prepare capital accounts of partners. Okay, capital as on அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம் இதில் வரும்னு. கேபிட்டல்னா யூல் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். கரெக்டாக? கரண்ட் அக்கௌண்ட் இங்கே பாருங்கள் அழகாக டெபிட் அண்ட் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட்னா டெபிட்டில் போடுங்க, கிரெடிட்னா கிரெடிட்டில் போடுங்க. ஓகே, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். திஸ் இஸ் நத்திங் பட் அ கேபிட்டல் அக்கௌண்ட். கரெக்டாக? வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் இஸ் நத்திங் பட் drawing or not permanently withdrawn. It comes in a where current account. So na current account. Okay, interest on drawing current account, share of profit current account, interest on capital current account, commission current account, salaries current account. Okay, so paakla chinna problem. Capital as on 1st January. So by balance, so capital account current account, by balance brought down. Okay, by balance brought down 20,000 to 2,20,000 and 1,50,000. ஓகே, ஸோ கரண்ட் அக்கௌண்ட் எங்கே போடுவீங்க? 2 பிளேசஸில் போடுவீங்க. ஏன்னா டெபிட்டில் இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. டெபிட்டில் 4,250, கிரெடிட்டில் 10,000 இருக்குது. ஸோ நான் டெபிட்டில் என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ டெபிட்டில் வந்து ஓகே, டெபிட்டில் வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 4,250, கிரெடிட்டில் வந்து 10,000. ஸோ அவங்க யாருக்கு பார்ட்னர்ஸோ அவங்க பேரில் எழுதுங்க. ஸோ 4,250 அருணுக்கு, 10,000 வந்து செல்வம்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் இஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். ஸோ பை பேங்க் அக்கௌண்ட்.
பை பேங்க் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது? 10,000. 1 செகண்ட். நில். இது ஒன்றும் இல்லை, இது 70,000. ஓகே, முடிஞ்சிடுச்சு. வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் எதில் வருது? கரண்ட் அக்கௌண்ட். இது 2 தான் இருக்குது, மீதியெல்லாம் வருது. ஓகே, கரண்ட் அக்கௌண்ட். வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ், வாட் இஸ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ்? இஸ் நத்திங் பட் அ drawings. ஸோ drawings எவ்வளோ இருக்குது? 10,000 and 20,000. ஓகே, நெக்ஸ்ட்டு wherever drawings are there, interest on drawings will follow. ஸோ 750 and 600. நெக்ஸ்ட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ஆல்ரெடி ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க, 22,000 and 15,000. கரெக்டாக? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ அப்படியே ஆப்போசிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு அப்படியே டெபிட்டும் கிரெடிட்லும் போடுங்க. ஓகே, ஸோ வில் கெட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 750. 1 செகண்ட். 1,100 and 750. ஸோ 1,100 and 750 இல்லை போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கமிஷன் எல்லாமே கிரெடிட் தான். கமிஷன், டிஸ்கவுண்ட் எல்லாமே, சேலரி எல்லாமே இங்கே தான் போடுவீங்க. ஸோ 6,900 ஃபார் அருண், சேலரி 6,850. ஓகே, ஸோ இந்த டோட்டல் இங்கே கிரெடிட் சைடில் ஒன்றுமே இல்லை. டோட்டல் ஆட் பண்ணால் 2,20,000, இதில் 2,20,000. ஓகே, 2,20,000 இது உண்டு. இது பேலன்ஸ் கேரி டவுன் முடிஞ்சிச்சு. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த டோட்டல் ஆட் பண்ண எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு? டோட்டல் ஆட் பண்ண 32,600 வந்திருக்கு. இதை டோட்டல் ஆட் பண்ண 30,000 வந்திருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 15,000 and 12,000. இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, கரெக்டாக? ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் பேலன்ஸ் எடுத்துகிட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடணும், அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் வாட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஐ திங்க் ரெண்டுமே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். நீங்கள் அந்த ஃபார்மேட் கற்றுக்கிட்டாவே உங்களுக்கு போதும். ஃப்ளக்சுவேஷன் இஸ் குவைட் ஈஸி. ஸோ ரொம்ப 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 ஈஸி. இதில் என்ன பண்ணுவோன்னாக்கா, ஃப்ளக்சுவேஷன் என்ன பண்ணுவோன்னாக்கா, எல்லா ட்ரான்சாக்ஷன் ஒரே அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் ஒரே அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் ஆஸ் ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் மெத்தட். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னாக்கா, நம்ம செப்பரேட்டாக கரண்ட் அக்கௌண்ட் அப்படியெல்லாம் போட மாட்டோம். எல்லாத்தையும் தூக்கி ஒரே இடத்துல அக்கௌண்ட்டில் போடுவோம். தட் இஸ் கால்ட் ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ வில் டூ இட். ஸோ இதில் பாருங்கள். ஸோ சிம்பிளாகவே நம்ம பார்க்கலாம். It's capital account, it's obviously it's a liability, so it will start with to buy balance brought down. Okay, so next additional capital introduce panna credit side. Okay, wherever capital is there, interest on capital will follow. Salaries. Okay, next commission. So share of profit idlum potom, correcta? Any capital withdrawal, drawings, interest on drawing, profit and loss. Okay, so then to balance carry down. So ivlo da. So whatever the difference you are getting, adu vandu balance carry down podum. ஓகே, இவ்வளோ தான். என்னென்ன இருக்குது? ஓப்பனிங் கேபிட்டல், ஏதாவது அடிஷ்னல் கேபிட்டல் யூஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரிஸ், கமிஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்ராப்ரியேஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருந்தால் போடுங்க. லாஸ் வந்தால் இங்கே போடுங்க, கரெக்டாக? ஸோ எதாவது கேபிட்டல் வித்ட்ரா பண்ணால் ட்ராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அவ்வளோதான். தி டிஃப்ரென்ஸ் வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் வில் கால் இட் அஸ் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். இல்லாட்டி இங்கேயும் வரலாம். ஸோ எங்கேயாச்சும் வரலாம், இங்கே தான் வரணும்னு கம்பல்ஷன் இல்லை. ஓகே, ரைட். Next, we'll do one problem based on this. Okay, 2 problems. From the following information, prepare capital accounts of partner Padmini and Padma when the capitals are fluctuation. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போட்டுருவோம். ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. ஓகேவா? கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸ் அவங்களே கொடுத்தாங்க. நீ கேபிட்டல் கொடுக்காட்டினால கிரெடிட் பேலன்ஸாக எழுத போகிறோம். ஸோ இட்ஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். யூ ஆர் கோயிங் டு ரைட் கிரெடிட் சைட், ரைட்? ட்ராயிங்ஸ், இட்ஸ் அ டெபிட் சைட். Interest on drawings, wherever is there interest will fall. Drawings, debit side. Share of profit கொடுத்ததுனால நம்ம credit sideல போடுவோம். Interest on capital, credit side. Salaries, credit side. Commission, credit side. முடிஞ்சிச்சு. ஒரே அக்கௌண்ட் தான். ஓகே, ஸோ ரைட். ஸோ என்னென்ன இருக்குதுல? கேபிட்டல் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு drawings. So 70,000 and 40,000. Interest on drawings 2,000 and 1,000. Okay, next share of profit. So share of profit, yes, share of profit 52,000 and 4,000, correct? Next, interest on capital 30,000 and 24,000. So salaries வெறும் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான், பத்மினிக்கு மட்டும் இருக்குது, பத்மாக்கு இல்லை. கமிஷன் வெறும் பத்மாக்கு மட்டும்தான், பத்மினிக்கு இல்லை. ஓகே, ஸோ இந்த டோட்டல் டிஃப்ரென்ஸ் பண்ணால் 6,27,000, இங்கே 4,85,000. ஓகே, ஸோ இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா இவ்வளோ வரும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கூட நீங்கள் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுங்க. ஓகே, ரைட், அவ்வளோதான். இது சிம்பிள், முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான்
அந்த ப்ராப்ளம்ஸ் ஓகே. ஸோ ஃபிக்ஸ் அண்ட் ஃப்ளக்சுவேஷன். ஸோ உங்கள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இந்த சேம் திங் சேம் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே. என் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஓகே. தேங்க்யூ.